யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட அலெக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் அமித் சர்மா டைரக்ஷனில் அஜய் தேவ்கான், பிரியாமணி மற்றும் பலர் நடிச்சிருக்க படம் தான் மைதான். இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சீரியஸாக சொல்கிறேன், என் லைஃப்பில் இந்த படம் மைதான் படம் பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி ஒரு விஷயம் இந்தியாவில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஒலிம்பிக்கில் இந்தியா ஃபுட்பாலில் கலந்துருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு ஷாக்காக இருக்குது. ஏன்னா நான் இது வரைக்கும் இந்தியா எவ்வளோ கேம்ஸ் இருக்குது தெரியும். ஆனால் மோஸ்ட்லி கிரிக்கெட்டு, ஹாக்கி, லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், இந்த மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. பட்டு ஃபுட்பால் இதுவரை இந்தியா இதுவரை கலந்துக்கிட்டதே இல்லை அப்படின்னு கூட நினச்சிருக்கேன். ஏன்னா நம்ம நிறையா பார்த்துருப்போம், ஃபுட்பால் பசங்க விளாட்றதெல்லாம் பார்த்துருப்போம். அப்படி இருந்தும் ஏன் நம்ம வேர்ல்டு கப்புக்கு நம்ம போகலை, ஏன் வேர்ல்டு கப்புக்கு நம்ம ட்ரை பண்ணலாம், இந்தியா வேர்ல்டு கப்புக்கு ஏன் விளாட்ல அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி கூட எனக்கு ரொம்ப வருஷமாக இருந்துச்சு. ஆனால் விளாண்டுருக்கு அப்படின்னு நான் இந்த படம் பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிறேன். பார்த்தோன்னே எனக்கு ஷாக்காக இருக்குது. நம்ம வேர்ல்டு கப்பு விளாண்டுருக்கோம். வேர்ல்டு கப் விளாண்டது இல்லாமல் நம்ம ஏஷியன் வேர்ல்டு கப் 1962 இந்தியா சவுத் கொரியாவுக்கு ஆப்போசிட்டாக விளாண்டு ஒலிம்பிக் கப்பை ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? பட் இதுதான் ட்ரூத்து. அதுதான் இந்த கதை சொல்ல வருது. இந்த படத்தில் ஒன்லைன் கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சையத் அப்துல் ரஹீம் அப்படிங்கிற ஒரு ஃபுட்பால் கோச்சர், அதாவது அஜய் தேவ்கான் அந்த கேரக்டரில் நடிச்சிருக்கிறாரு. அந்த சையத் அப்துல் ரஹீம் அப்படிங்கிற கோச் தானே சொந்தமாக ஒரு ஃபுட்பால் டீமை க்ரியேட் பண்ணி எப்படியாவது இந்தியாவுக்கு ஒலிம்பிக் மெடலை வாங்கி கொடுத்துருன்னு ஆசைப்படுறாரு. அதுக்காக நிறையா போராடுறாரு. தன்னுடைய ஃபுட்பால் அசோசியேஷன்ஸ் அவங்ககிட்டலாம் பேசி கன்வே பண்ணி தனக்கு பிடிச்ச மாதிரி டீமை எப்படி க்ரியேட் பண்ணுறாரு. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் எப்படி அவங்கள ஃபுட்பாலுக்காக தயார்படுத்துகிறாரு. அதனால் அவர் சந்திக்கிற ஸ்ட்ரகிள் என்ன, கடைசியில் இந்தியா கப்பு அடிச்சிச்சா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை. பட் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இந்த படம் சஸ்பென்ஸ் அப்படிலாம் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது ஹிஸ்ட்ரி. இந்த படம் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறாங்க, இது ஒரு ட்ரூ ஈவென்ட் ஸ்டோரி அப்படின்ட்டாங்க. ஸோ இது ஒரிஜினல் கதை தான். ஏன்னா விக்கிபீடியாவில் நான் செக் பண்ணி பார்த்துட்டு, யூடியூப்லேயும் செக் பண்ணி பார்த்துட்டு 1952 1962 வரைக்கும் இவர் சையத் அப்துல் ரஹீம் அப்படிங்கிற ஒரு ஃபுட்பால் கோச்சர் தான் அதை லீட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் லீட் பண்ண அந்த 10 இயர்ஸில் தான் ஃபுட்பால் வேறு லெவலில் போயிருக்கு. சவுத் கொரியாவை அடித்து பீட் பண்ணி கோல்டு மெடல், நம்மளால் நம்பவே முடியாது, இந்தியா கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கு ஒலிம்பிக்ஸில். அஜய் தேவ்கான் சையத் அப்துல் ரஹீமோட ரோலில் ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு ஃபுட்பால் பிளேயராக வராரு. ஃபுட்பால் பிளேயர்னோடனே கையில் பாலை சுற்றிக்கிட்டு, விசில் அடிச்சுக்கிட்டு, 10 பேர் அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு கோச் கிடையாது. கோச், ரியல் கோச். உங்களுக்கு ரியல் ஃபுட்பால் கேம் பார்க்கணும், ரியல் கோச் பார்க்கணும்னா தயவு செஞ்சு மைதான் படத்தை போய் பாருங்கள். நான் ஆக்சுவலாக லாங்குவேஜ் தெரியாமல் தான் பார்த்தேன், ஹிந்தி எனக்கு தெரியாது. பட்டு படம் உங்களுக்கு ஒரு புரிய வைக்கிது என்ன ஸ்டோரி. ஏன்னா சினிமாவுக்கும் இசைக்கும் மட்டும்தான் லாங்குவேஜே இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ அது உண்மை. இந்த படம் ஒவ்வொரு சீன்லேயும் அஜய் தேவ்கானோட எமோஷனலாக காட்டும்போது செம்மையாக இருக்கும். அவர் ஒரு கோச்சராக ஒரு 2 பேர் சண்டை போடும் போதோ இல்லை டீம் உடையும் போதோ அவர் ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்கு இல்லையா, போய் அப்படியே பஞ்ச் டயலாக் பேசி இந்தியா நம்மளோடது, இந்தியாவுக்கு இப்படி அப்படிலாம் எதுவுமே பேசல. ரொம்ப கூலாக அவங்ககிட்ட பேசுகிறாரு, ரொம்ப சட்டில்டாக பேசுகிறாரு, அவங்களுக்கு என்னன்னு கரெக்டாக புரிய வைக்கிறாரு. அவர் நார்மலாக அந்த மாதிரி அந்த டோனில் பேசும்போது நமக்கு ஒரு எமோஷ்னல் ஆகுது. சும்மா கத்தி பஞ்சு டயலாக் பேசணும். நம்ம தமிழ் சினிமாவில் நிறையா ஃபுட்பால் படம் பார்த்துருப்போம். அதெல்லாம் பார்த்துட்டு அதுதான் ஃபுட்பாலாக படம் நினச்சிறாங்க. அதாவது 2 பேர் ஓடி அப்படி ஸ்லோ மோஷனில் அப்படி கோல் அப்படி தட்டி விட்டானே உள்ளே போய் விழுகும். அதுதான் ஃபுட்பால்னால் கிடையவே கிடையாது. இந்த படம் போய் பாருங்கள். ஃபுட்பால், ரியல் ஃபுட்பால் கேம். நம்ம இங்கிலீஷ் படம் நிறையா பார்த்துருப்போம், அதை தூக்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குது இந்த படம். அந்த ஃபுட்பால், அந்த ஸ்போர்ட்ஸு, முக்கியமாக அஜய் தேவ்கான் இந்த படத்தில் லங் கேன்சர் இருக்கும். ஸோ அந்த லங் கேன்சரையும் வச்சுக்கிட்டு அதை இருமிக்கிட்டு அதை கிளைமேக்ஸ் வரைக்கும் அதை ஹோல்ட் பண்ணி அந்த பசங்கிட்ட காட்டாமல், ஏன்னா சில படங்களெல்லாம் அப்படியே இடையிலே காட்டி அவர் சென்டிமெண்ட்டாக பசங்கிட்டலாம் ஒரு அனுதாபத்தை வாங்கி அந்த மாதிரிலாம் வரும். பட் கிளைமேக்ஸ் வரைக்கும் இது ஃபேமிலியை தவிர வேறு யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பார். கிளைமேக்ஸ் சாகிற மாதிரிலாம் காட்ட மாட்டாங்க இதில் அவரை. பட் கிளைமேக்ஸ் வர அந்த டீமை ஹோல்ட் பண்ணி கூப்பிட்டு போகிற விதம் இருக்கு இல்லையா, செம. அப்புறம் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் என்னென்னா கேமரா. நீங்கள் நார்மலாக சாதாரணமாக ஒரு ஷார்ட் வைக்கிறதா இருக்கட்டும், மிட்டு, ஒய்டு, க்ளோஸு, இதெல்லாம் ஓகே. பட் இந்த கேம் விளாடும்போது இருக்கு இல்லையா, அந்த கேமரா மூவிங்லேயே இருக்கும். எப்படின்னா அவங்க கால் அடிக்கும்போது அந்த காலோடு சேர்த்து அந்த ஃபுட்பாலும் அவங்க வலிக்கு விழுகும்போது கேமரா அப்படியே வலிக்கு விழுகிறது.
டக்குன்னு வலிக்கு விழுந்து அவங்க எந்திக்கும் அந்த கேமரா எந்திக்கிறது அப்படியே நம்மளே அந்த கேம் விளாட்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறாங்க இந்த படம். அந்த அளவுக்கு கேமரா அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ கேமராமேன் பிச்சு எடுத்திருக்காப்புல அந்த படத்தில். மியூசிக்கு மாசான மியூசிக்கே கிடையாது, கிளாசிக்கான மியூசிக், பாராட்டியே ஆகணும் மியூசிக்கை. அதாவது கிளைமேக்ஸில் ஃபுட்பால் விளாடும் போதெல்லாம் அப்படியே சிங்கப்பெண்ணே அப்படிலாம் சாங்கெல்லாம் போடாமல் ஓவர் மாஸ் சாங்ஸ்லாம் போடாமல் ரொம்ப அழகான ஒரு மெலடி சாங் கிளைமேக்ஸில். அதுவும் லாஸ்ட்டு ஒரு 30 செகண்டில் அதாவது லாஸ்ட்டு அந்த 30 மினிட்ஸ் ஃபுட்பால் ஒரு பெரிய மேட்ச் நடக்குது. பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக போகும், பயங்கரனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போகும். அந்த மேட்ச்சில் லாஸ்ட்டில் ஒரு 30 செகண்ட் ஒரு அழகான ஒரு மெலடி சாங் போடுவாங்க, நம்ம கண்ணிலேருந்து கண்ணீர் வரும். அந்த அளவுக்கு இருக்கும் அந்த எமோஷனலான சாங்ஸோட அந்த எமோஷனலான சீன்ஸ். பிரியாமணி வந்து ஒரு நல்ல அழகான ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. அஜய் தேவ்கானுக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்காங்க, ஏன் அவருக்கு லங் கேன்சர் தெரிஞ்சதுக்கப்புறம் கூட அவர் வந்து லங் கேன்சர் வந்ததுக்கப்புறம் அவர் வீட்டில் ஒடிஞ்சு உட்காந்துடுறாரு. உட்காந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியுது ஃபுட்பால் தான் இவரை வந்து திரும்ப சரி பண்ணணும், அதாவது சரி பண்ணதோ இல்லையோ அவரை வந்து கொஞ்சமாக உயிரோடு வச்சுருக்கோம், கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவரை வந்து அந்த சோகத்தையெல்லாம் மறைச்சிக்கிட்டு சிரிப்போடு அவரை ஃபுட்பாலுக்கு திரும்ப அனுப்புகிறாங்க இல்லையா, அதெல்லாம் அல்டிமேட்டு பிரியாமணி. இந்த படத்தில் குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அந்த படம் ட்ரூ ஈவெண்ட்டு, இதை நம்ம ஆக்சுவலாக செலிப்ரேட் பண்ணோம். இதில் குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, எல்லாமே பாசிட்டிவ் தான். ஸோ லாங்குவேஜ் தெரியுதோ இல்லையோ தயவு செஞ்சு எல்லோரும் மைதான் படத்தை போய் தேட்டரில் போய் பாருங்கள், செலிப்ரேட் பண்ணுங்கள். இப்படி ஒரு விஷயம் இந்தியாவில் நடந்திருக்கு, தயவு செஞ்சு இனிமேல் நடக்கணும்னு நம்ம எல்லோரும் வேண்டிக்கலாம். ஐ ஹோப் நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி இந்தியன் ஃபுட்பாலோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா 1908 வந்து இந்தியா வந்து ஃபுட்பால் விளாட ஆரம்பிச்சிருக்கு. நிறைய கேம்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கு. 1962 அப்புறம் இந்தியா இதுவரை செலக்ட் கூட ஆகலை அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட 64 வருஷம் ஆச்சு இந்தியா வந்து செலக்ட், அதாவது உள்ளே என்ட்ராகிறதுக்கே 64 வருஷம் ஆகிட்டு இருக்கு. இதுவரை இந்தியா ஃபுட்பாலில் உள்ள நுழையலை அப்படிங்கிறது தான் வரலாறு அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட எண்டில் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் வெக்கப்படக்கூடிய விஷயந்தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த ரிவ்யூவில் மீட் பண்ணலாம். பாய்.